பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்தாரே, நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அடைக்கலம் இந்த பூமியில் ஆமென் தேவை என்பதை ஆமென் ஆதரவு இல்லாத ஜனமாய், நெருக்கடிகளில் சிக்கிக்கொண்ட ஜனமாய், போராட்டங்களில் கடந்து போகிற ஜனமாய் தேவ ஜனங்கள் மாறும்போது யார் நமக்கு அடைக்கலம் தருவா, யார் நமக்கு பாதுகாப்பாக இருப்பா, யார் நம்மை விடுவிப்பார் என்று ஏங்குகிற, புலம்புகிற, கண்ணீர் வடிக்கிற, அங்கலாய்க்கிற பல சூழ்நிலைகள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலும் வரலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற ஒரு பரலோக தகப்பன் உண்டு. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன், ஆமென், இஸ்ரவேலின் தேவன், உன்னதமான தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று ஒரு அடைக்கல பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அப்படி ஏதாவது தவறு நடந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஓடி போய் அந்த பட்டணத்துக்குள் பிரவேசித்தால் மற்றவர்கள் அவர்களை தொடர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் அது ஒரு பட்டணம்தான், அதுவரை ஓடி போகணும். ஆனால் நாம் இருக்கிற இடத்திலேயே அங்கலாய்ப்பு பிரச்சனை வரும்போது சர்வ வல்ல தேவனை நோக்கி பார்த்தால் அவரே நமக்கு அடைக்கலமாய் நமக்கு எதிராளிகளை ஹல்லேலூயா விலக்கி, எதிராக வருகிறவருடைய சிந்தைகளை விலக்கி நம்மை விடுவிக்கிற அருமையான பரிசுத்த தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. எதிராளியுடைய சிந்தையை மாற்ற வல்லவர், அவருடைய கண்களை மறைக்க வல்லவர், நம்மை பாதுகாக்க இன்றைக்கும் நம்மோடு இருக்கிற பரிசுத்த தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட எந்தெந்த இடத்துல அடைக்கலம் தேடி மனுஷரிடத்தில் உலகத்தில் அலைக உன்னுடைய இருதயம் பாய்கிறதோ, இந்த கால வேளை பரிசுத்த ஆவியானவர் எங்கும் ஓடாத இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர்தான் எனக்கு அடைக்கலாம், நீர்தான் என்னை பாதுகாக்கிற தெய்வன், நீர்தான் என்னை விடுவிக்கிற தேவன் என்ற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு அடைக்கலமாயிருப்பார். ஹல்லேலூயா. பாதுகாப்பாயிருப்பார், நம்மை விடுவிப்பார். செபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த காலை வேளைக்காய் நன்றி. கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன்ப்பா. நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. விசேஷமாக இந்த நாட்களில் எந்தெந்த இக்கட்டுகளில், சிக்கல்களில், நெருக்கடிகளில் சிக்கி தவித்து என்ன செய்வது, யாரிடத்தில் அடைக்கலமாய் கடந்து போவதென்று அங்கலாய்த்து வேதனையோடு இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலமாயிருக்கிற ஒரு தேவன். அவர் அடைக்கலம் தந்தால் சத்துரு நெருங்க முடியாதபடி, சத்துரு காண முடியாதபடி, சத்துரு செயல்பட முடியாதபடி பாதுகாத்து மறைத்து எங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த நாட்களில் அறிந்து, ஆமேன், நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், எங்களை அடைக்கல பட்டணமாய் கர்த்தரே கூட இருந்து மறைத்து பாதுகாக்க வல்லமையுள்ளவர் என்று இந்த நாட்களில் அறிந்துமை பற்றி கொள்ள, இந்த நாட்கள் அதை உணர்ந்து சந்நிதியை பிடித்து கொள்ள கர்த்தர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். நீரே எங்களுக்கு அடைக்கலமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். God bless you. Praise the Lord.